இது வெற்றி அறிக்கை கிடையாது, இது வெறும் வெற்று அறிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள். இளைஞர்களுக்கான வழிகாட்டுதலோ அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பதை இன்னைக்கு சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதே பக்கத்தில் இல்லை சார், இந்த ஆடு மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்திருக்கே, வெற்றி ஆடுகள் அப்படிங்கிற திட்டம் இதுக்குள்ளே வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேள்விகளும், அதை பொறுத்து அடுத்தடுத்த அந்த சமரசம் இல்லாமல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய தம்பிகள் அவங்களுடைய கருத்து மோதல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் பட்ஜெட் பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருக்கு. அது கூடவே இன்னும் முக்கியமான சில செய்திகளை நம்ம மறந்துருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சட்டப்பேரவை இந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்துச்சுங்க. இந்த நிகழ்வு பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது போது யாருங்க அமைச்சரவையில் இந்த நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட் கூட்டத்தொடர், அதுக்கான எல்லா அறிக்கைகளையும் வாசிக்கிறாங்களோ அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவையில் நேரலையில் எதிர்க்கட்சியினர் புறக்கணிக்கப்படுவதாக தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ ஆதங்கம். என்ன எங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க தெரியுமா, எங்கள் சீட்டெல்லாம் மாற்றிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆதங்கப்பட்டார். அண்ணன் ஆதங்கப்படுறதுல தப்புன்னு கிடையாது. ஆனால் நாளைக்கு அண்ணன் சட்டமன்றம் கூடுவாங்க, அதில் எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக பேசும்போது லைவாக நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அதை தான் இங்கே எல்லாரும் கவனிக்க வேண்டுமே தவிர இன்றைக்கி நடந்தது ஜஸ்ட் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது மட்டும்தானே. குறிப்பாக உதயநிதி அவர்களுடைய வீடியோலாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நோட்ஸ் எடுக்கக்கூடிய வீடியோ வந்துச்சு. அமளி துமளியில் லைட்டாக அவங்க நீங்கள் கரப்ஷன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இவங்களுடைய முகம் மாறியது எல்லாமே வந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு தான் இருந்துச்சு. போன முறையை விட இந்த முறை லைவ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வருது. இனி வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் நிவர்த்தி பண்ணுவதற்காக நாமும் தமிமுன் அன்சாரி அண்ணாவுடன் சேர்ந்து குரல் கொடுப்போம். இல்லை எதிர்க்கட்சியினர் அவங்களுடைய ஃபேஸ் இல்லாட்டி அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது நாளைய லைவ் டெலிகாஸ்ட்டில் நமக்கு தெரிய வந்து விடுமன்னா பார்க்கலாம். அடுத்ததாக மதிமுகவுக்கு செக்கு வைத்த திமுக. குதிரை பேரம், யானை பேரம், டைனோசர் பேரம், அந்த பக்கமாக திமிங்கல பேரம், இந்த பக்கமாக கொசு பேரம், அந்த பக்கமாக ஈ பேரம், இப்படின்னு சொல்லி எல்லா பேரங்களும் நடந்து தான் வருகிறது. இப்போ மதிமுகலேருந்து போட்டி போட்ட எம்எல்ஏக்கள் நாங்கள் திமுக பக்கம் தாங்க இருக்கோம், திமுக அந்த எம்எல்ஏவை தான் தொடரும், மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நாங்கள் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காக்குள்ளே வந்து சேர்ந்தீங்கன்னா உடனடியாக இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தல் உங்களையே நிற்க வைக்கிறோம், வேணும்னா அமைச்சர் பதவி கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக வைகோ அவர்களே எங்களை இப்படிலாம் பேசிட்டாரு, ஆசை வார்த்தை சொன்னாலும் நாங்கள் இதுக்கெல்லாம் அடிபட மாட்டோம், நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் எப்போதுமே திமுக கூட தான், திமுகவினுடைய எம்எல்ஏவாக தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி மதிமுகவுக்கு பெரிய அப்பா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வச்சுருக்காங்க. ஸோ மதிமுகவினுடைய கட்சியை உடைப்பதற்காக திமுக ரொம்ப நாட்களாக ரொம்ப வருடங்களாக முடிவு செய்திருந்தார்கள். அதை இன்னைக்கு முடிச்சு விட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ திமுகலேருந்து எம்எல்ஏக்கள் தாவேக்கா பக்கம் சாடுவதற்கான ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி திமுக அடித்து சொல்லிட்டு இருக்காங்க. 85 நாட்கள் இன்னும் கிட்டத்தட்ட சாலிடாக 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன நடக்குது அரசியல் எல்லாமே சகஜம் அப்படிங்கிற மாதிரி பொறுத்திருந்து அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, சுதந்திர போராட்ட தியாகி கொடிகாத்த குமரன் வாழ்ந்து மறைந்த திருப்பூரில் மக்கள் வரிப்பணத்தில் 105 கோடி செலவில் புனரமைக்கப்பட்ட திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதி பெயர் எதற்கு? வேலிடான கேள்வி. கலைஞர் கருணாநிதி கலைஞர் கனவு திட்டம் இல்லாட்டி கலைஞர் மகளிர் உதவித்தொகை இப்படிலாம் இருக்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் உரிமை தொகை, அதெல்லாம் வீடு நல்ல வீடு திட்டம் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சு ஏன் இந்த கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற பெயர்லாம் வச்சுட்ருக்கீங்க? அப்போ திருப்பூருக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம்? அதனால் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க அந்த பெயரை தூக்குங்க, தாவேக அரசாங்கம் இப்படிலாம் பெயர் வைக்காதீங்க, அதுக்கு பதிலாக அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயரை வைங்க, அதுக்கு பதிலாக நல்ல தலைவர்கள் நல்ல போராட்ட வீரர்கள் இவங்களுடைய பெயர் வைங்க, நல்ல சயின்டிஸ்ட் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த கோரிக்கையை தாவேகா செவிசாய்க்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மட்டும் தானா? யார் அப்பன் வீட்டு காசு? மக்கள் வரிப்பணம் ரூபாய் 200 கோடியில் மதுரை ரேஸ்கோர்ஸ் சாலையில் அமைந்துள்ள நூலகத்திற்கு டாக்டர் அப்துல் கலாம் அறிவு நூலகம் என பெயர் மாற்றுமா தமிழக அரசு என சாமானிய மக்கள் கோரிக்கை. நான் சொன்னேன்ல, இங்கே நூலகம் அதையும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயர்லேயே வைக்கலாம்ல, எவ்வளோ பெரிய மனுஷன், அதை தாண்டி இவருடைய பெயர்லாம் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்திருக்காம்ப்பா.
சார் இப்படி எல்லா இடங்களிலும் கோரிக்கை வந்துச்சுன்னா கருணாநிதி பேருந்து நிலையம், கருணாநிதி நூலகம், கருணாநிதி எதுவுமே இருக்காதே அப்படின்னு கேட்டால் ஏன் இந்த ஐடென்டிட்டி? மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் மனசில் வச்சுட்டு இருக்க போகிறாங்க. நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இது சரியில்லை. இப்போ இந்த அரசாங்கம் அதை கேள்வி கேட்குமா, துடை தெரியுமா, இல்லை அப்படியே வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாம் வரும் காலங்களில் பார்க்கத்தான் போகிறோம். அடுத்துதான் நடந்த ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய அந்த கொலை வழக்கு தான். கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் காகிரவுண்டு நிலம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கால் பணத்தில் கொழித்த இன்ஸ் புகாரி படுக்கை அறையில் நடந்தது என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பாலிமர் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுதுரா. காவல்துறை அதிகாரிகள் நினச்சிட்டாங்கன்னா உன்னை நான் இதில் மாட்டி விட்டுருவேன், 40 லட்சம் ரூபா எனக்கு காகிரவுண்ட் இடம் வேணும் இதெல்லாம் சொல்லி அந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கில் உன்னை மாட்டி விட்டுருவேன்னு சொல்லியே ஒருத்தர் பணத்தில் கொழித்து வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்படின்னும், அது இப்போ வெளி உலகத்துக்கு வந்ததுக்குனால இன்ஸ் புகாரி அவர்கள் மாட்டிக்கொண்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்படி அரெஸ்ட்டு அவரோடு நிற்காதான். இப்போ தான் அடுத்ததாக ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு, எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு ரொம்ப முக்கியமானது. தமிழக அரசியலையும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுக்கும் சரி, அது ரொம்ப 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 முக்கியமானது. எனவே இது என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்னா, வழக்கை விசாரித்த தனிப்படை போலீசார் அனைவரிடமும் விசாரிக்க உயர் அதிகாரிகளிடம், உதவி ஆணையர் முதல் காவலர் வரை அனைவரிடமும் விசாரிக்க திட்டம். கரெக்டு தானே? இந்த திட்டம் இப்படி இருக்கும்போது, அதாவது பணம் பறிக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள், அவங்க தப்பு செய்யாதவங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பணம் பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதான். இதில் 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி, பணம் பறிக்கக்கூடாது. சரிதானே? அதே இடத்துல நான் இன்னொரு செய்தியும் பார்த்தேன். அட இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்டாலும் கேட்பீங்க. ஏன்னா அப்படித்தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. இரவு ரோந்து பணியின் போது மது போதையில் போலீசாரை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட கொத்தனார் சிறையில் அடைக்கும் முன் மருத்துவ பரிசோதனைக்கு ஆட்டோவில் அழைத்து சென்ற தக்கலை போலீசார் அவரிடமே ஆட்டோ வாடகை கொடுக்க வைத்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஹெல்த் செக்அப் பண்ணணும்ல, அப்படி ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு ஆட்டோலேயே கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. திரும்ப ஆட்டோலேயே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. பட் வரும்போது நீதான்பா பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சுருக்காங்களாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதாண்டா குற்றவாளி அப்படின்னு சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி 40 லட்சம் ரூபாய் வசூலித்த காவல்துறை அதிகாரியும், இந்த இடத்துல நீதான்பா ஆட்டோ சார்ஜ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? இதை உயர் காவல்துறை அதிகாரிகள் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டும். ஏன்னா காவல்துறை உங்களுடைய நண்பன் அப்படிங்கிறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அரெஸ்ட் பண்ணுறீங்க சரி, அதுக்காகத்தான் உங்களுக்கு வண்டி இருக்கும், அந்த வண்டிக்கு தேவையான அலவன்ஸு, பெட்ரோல் அலவன்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லையா, நீங்கள் அந்த கை காசை போட்டு ஏதாவது எழுதி வாங்கி அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கலாம். அங்கே வரக்கூடிய கைதிகள் தான் இந்த காசெல்லாம் கொடுக்கணும், ஆட்டோவில் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கெலாம் நீங்கள் கைதிகள் தான் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய சட்டமாக அப்படிங்கிறது தெரியலை. இதை சட்டம் படித்த ஏதாவது வழக்கறிஞர்கள் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கொடுத்தால் அடியேன் நானும் படித்து தெரிந்து கொள்வேன். அடியேனுக்கும் அந்த சட்டம் தெரிந்து கொண்டதாக இருக்கும். நாளைக்கு அந்த சட்டத்தை 4 பேருக்கு அடியேன் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் அடியேன் கேட்ட அந்த சட்டத்தின் விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடியேன் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். புரிஞ்சிச்சா? சட்டம் எல்லாருக்கும் தெரியணும். இது ஏதோ நான் சட்டத்துக்கு எதிராக, காவலாளிகளுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக அப்படிங்கிறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கான செலவுகளை அவனே தான் செய்து கொள்ள வேண்டுமா, இல்லை அரசாங்கம் செய்யுமா? அது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் சட்டமாக எனக்கு வேண்டும். அம்பிட்டு தான். இதில் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்படும் சொல்லி இன்னைக்கு சொன்னார் பாருங்க பட்ஜெட்டில். வேற லெவல் சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி யாரும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி மட்டும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் என்பது அரசின் சேவைகளை பொதுமக்கள் குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு காலக்கெடு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டை கொண்டு போகிறீங்க, அங்கே கொண்டு போய் பட்டா மாறுதலுக்காக உங்கள் ரிக்வஸ்ட்டை கொடுக்குறீங்க. அந்த பட்டா மாறுதல் அப்படிங்கிறதுக்கு அவங்க டைம் லைன் வச்சுருக்கணும். அதுதான் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 தினங்கள் 3 தினங்கள், இந்த 3 தினத்தில் அந்த அதிகாரி என்ன செஞ்சுருக்கணும், அவங்களுடைய வேலையை செஞ்சு முடிச்சிருக்கணும். நமக்கு பட்டா மாறி வந்திருக்கணும், இல்லாட்டி அதை ரிஜெக்ட் பண்ணுறதுனா அதனுடைய காரணத்தை நமக்கு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையா தாமதமானால் மேல்முறையீடு செய்யலாம். எப்பா அவர் சரியாக எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேக்கார் அப்படின்னு சொல்லி பொறுப்பான அதிகாரிகளிடம் விளக்கம் அல்லது நடவடிக்கை கேட்கும் அமைப்பை உருவாக்கலாம். அந்த அதிகாரிகள்கிட்ட ஏன் நீ அதை செய்யலை, நீ இன்னைக்கு போயிட்டு வா, நாளைக்கு வா, நாளை கழிச்சு வான்னு சொல்லி நிறைய மக்களை அலக்கடிப்பார்கள் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அரசு அதிகாரிகள் இனி வேலை செய்ய முடியாது இது கொண்டு வந்தாங்கன்னா.
ஸோ அரசு அதிகாரிகள் பயப்படுவதற்கு காரணம் பொய்யான அரசு அதிகாரிகளாக அவர்கள் இருப்பார்கள். உண்மையான அரசு அதிகாரிகள் நான் என்னுடைய வேலையை செய்கிறேன், கரெக்டாக செய்கிறேன், அவங்களுக்கு தேவையான சேவையை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பயப்பட தேவையில்லை. இல்லை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலுப்பாக இருக்குப்பா, நான் இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு வரேன்ப்பா, இன்றைக்கி படத்துக்கு போகணும் அப்படிலாம் சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள், காசு கிடைக்கல, லஞ்சம் தரல, அதனால் இந்த வேலையை செய்ய முடியாது, நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் என்பது எல்லோருடைய கருத்தாக மாற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பணத்தை சம்பளமாக வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நமக்கு தேவையான சேவையை சரியாக செய்வார்கள் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது? வாய்ப்பு இல்லை ராஜா, நம்மலாம் ஒரே ரத்தம் தானே. ஸோ ஓவராலாக ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.